நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களிலே தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அங்கே வாழ்ந்து வந்த எலிமலேக்கு என்பவன் பெத்லகேமை விட்டு தன்னுடைய மனைவி மற்றும் 2 குமாரர்களுடன் ஆகாரம் தேடி மோவாபிற்கு சென்றான். மோவாப் தேசத்திலோவென்றால் ஜனங்கள் விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார்கள். அந்த இடத்தில் எலிமலேக்கு தன்னுடைய 2 குமாரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். எலிமலேக்குக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் மோவாபிலே காரியங்கள் நன்றாக போகவில்லை. மோவாப் தேசத்திலே எலிமலேக்கு இறந்து போனான். பின்பு அவனுடைய குமாரர்களும் இறந்தார்கள். அவனுடைய மனைவி நகோமி மற்றும் அவளுடைய 2 மருமகள்களான ரூத், ஓர்பால் மீதியாயிருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் மோவாபை சேர்ந்தவர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த கொடுமையான சூழலில் நகோமி மிகவும் வருத்தமடைந்தாள். இந்நிலையிலே